அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. சிறிது நேர தியானத்துக்காய் நாம் வாசிக்கலாம். வாசித்த சங்கீதம் 88 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அல்லேலூயா. நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய விண்ணப்பமானது காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து செல்லுகிறதா இருக்கு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்ன வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்டா கொடுப்பார், தட்டுனா திறப்பார், தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மகளாத்திலே வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராஜ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ரானாகிய ஏமானின் போதக சங்கீதம். இது ஒரு போதக சங்கீதமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. போதக சங்கீதமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம், தெளிவா சொல்லுகிறார், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காலை வேளையிலே போகிறதா இருக்கிறது. வேதத்தில் இன்னும் நிறைய வசனம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. காலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட தருணங்கள், நேரம் காலை வேளையாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்களாகிய யாக்கோபு, ஸ்தோத்திரம், அவன் தேவனோடு கூட போராடி ஜெபத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட நேரம் அதிகாலை நேரமாயிருக்கிறது. அல்லேலூயா. யாப்போக்கு என்கிற அந்த நதியினுடைய ஓரத்திலே, ஸ்தோத்திரம், இவன் எங்கேயும் தப்பி போகாம அங்கே தேவதூதன் பார்த்துக் கொள்ளுகிறார். அப்ப தேவதூதன் தான் வந்திருக்காரு, தேவன் தான் வந்திருக்காரு அறிஞ்ச உடனே ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுகிறான். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒளியாமை விட மாட்டேன். போராடி அவன் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் பெற்றுக் கொண்டான். அந்த வேலை காலை அதிகாலை வேலையாயிருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனையோ முறை அதிகாலையிலே அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஸ்தோத்திரம். இதே தாவீது ராஜா, ஸ்தோத்திரம், எத்தனை முறை ஜெபித்தார் இல்லைங்களா? அவர் ஜெபித்த வேலை 5 வேளை ஜெபிச்சார். அதுல மெயினா அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே அதிகாலையில ஜெபிச்சாரு. காலையில ஜெபிச்சார், மத்தியானம் ஜெபிச்சார், சாயங்காலம் ஜெபிச்சார், நைட்டு ஜெபிச்சார். அல்லேலூயா. அதிலே அதிகாலை வேளையிலே அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமென். பாருங்க, நிறைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதற்கு காரணம் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு கூட உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஏன்னா தெரியும், சங்கீதக்காரன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், உண்மையா யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையா யாரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அருகாமையிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப உண்மையா நோக்கி கூப்பிடும் போதோ அந்த விண்ணப்பம் காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து. நிறைய பிரச்சனை,
நிறைய ஆதி பரிசுத்தவான்கள் ஜெபித்த விண்ணப்பங்கள் காலை வேலையா இருந்தபடினாலே அந்த விண்ணப்பம் உடனே அவருடைய சமூகத்திலே கேட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் இரவு முழுவதும் ஜெபித்தார். அல்லேலூயா. காலை வரை காலையிலும் ஜெபிச்சு முடிச்சிட்டு தான் என்ன செஞ்சாருங்க? தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர்களும் அந்த பழக்கத்தை வச்சிருந்தாங்க. காலையில் போய் ஜெபிக்கிற பழக்கம், ஜெப வேளையில போய் ஜெபிக்கிற பழக்கம். ஸ்பெசிபிக்கா காலையில ஜெபிச்ச நிறைய அப்போஸ்தலர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல் காலையில ஜெபிக்கிற அனுபவம் உடையவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு அனுபவம். காலையில ஸ்தோத்திரம் நேரத்தில் எழும்பி பல்லவழிக்கு முகமெல்லாம் கழுவி ஆண்டுடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரை துதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முழுகிறதோடு மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசினா அந்த நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. காலையில ஜெபிச்சு விட்டு கடந்து போனீங்கன்னா அன்னைக்கு எல்லா காரியம் சக்சஸா இருக்கும். வேலையா இருக்கட்டும், நீங்க செய்கிற வேலை, வீட்டு வேலையா இருக்கட்டும், ஒரு தேவைக்காக போறீங்க, ஒரு காரியத்துக்காக போறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக போறீங்க, எல்லா காரியம் சக்சஸ் ஆண்டு மாற்றுவார். யார் யார் கண்கள்ல தயகடிக்க செய்யணுமோ அது அதிகாரிகள் கண்கள் ஆகட்டும், சொந்த வந்தவங்களுடைய கண்கள் ஆகட்டும், சிநேகிகளுடைய கண்கள் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், ஜெபிச்சுட்டு நீங்க போய் பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க தீராத விஷயங்கள் எல்லாம் காலையில ஜெபம் பண்ணி பாருங்க. காலையில எந்திரிச்சு கழுவி பிரஸ் பண்ணி பல்லடக்கி ஒரு தனி இடம் நமக்குன்னு ஜெபிக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் மனம் திறந்து ஜெபிக்கணும். ஜெபிச்ச உடனே நம்ம தேவையை ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும். ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும். இரண்டாவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அடுத்தது நன்றி சொல்லணும். அப்புறமா பாவ அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜெபிக்கணும். அதுக்கப்புறமா தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் சபைக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த பந்துகளுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் உடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கணும். உடைய விரோதிகளுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களோட வழக்காடினர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய பகைவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா காரியத்தையும் ஜெபிச்சு முடிச்சிட்டு கடைசியில் தான் செய்யணும், நம்முடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? முன்னாடி சொன்ன எதுவுமே செய்யறது இல்லை. எடுத்தோன்னே நம்முடைய தேவைதான் சொல்றோம். அன்றைய கடன் பிரச்சனையை மாத்துங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு பண தேவைகளை கொடுங்க, எனக்கு சுகத்து கொடுங்க, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு வீட்டை சரி பண்ணணும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், குடிப்பழக்கம் மாறணும். நம்முடைய தேவை தான் அதிகமா சொல்றோம். இன்னைக்கு அதனாலதான் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படுறது இல்லை. அல்லேலூயா. ஒரு வரமுறை இல்லாத ஒரு ஜெபமாய் மாறட்டும். காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது. அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். காலையிலே தேடுகிறவன் கண்டடைவார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது ஒரு போதக சங்கீதம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாய் வரும் என்கிற நிச்சயம் அந்த சங்கீதக்காரனுக்கு இருந்தது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு வரணும். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த வரைமுறையோடு கூட நம்மளும் ஜெபிச்சு பழகுவோம். நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலே காலையிலே போய் வரும், ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கும். நாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபம், விண்ணப்பம் காலையிலே ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கும். ஆண்டவர் அதை பார்ப்பார், அதை கவனிப்பார், நமக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். இயேசுவுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுது. அதுதான் காரணம். அப்போஸ்தலர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஸ்தோத்திரம் கேட்கப்பட காரணம் அதுதான்.
பரிசுத்தவான்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு கேட்கப்படுவதற்கு காரணம் அதுதான். நாம இன்னைக்கு தவறா ஜெபிக்கிறோம், முரண்பாடாய் ஜெபிக்கிறோம். அதனாலதான் அவசியம் இல்லாததை கேட்கிறோம், ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததை கேட்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரீதியில ஜெபிக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய ஹிதத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய எண்ணத்தை, ஏக்கத்தை அறிந்து உண்மையுள்ள ஒரு ஜெபம் ஜெபிக்கலாம், விண்ணப்பிக்கலாம். ஆண்டவர் காலை வேளையிலே அதுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின் முன்பாய் நாம் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நம்ம பண்ணிடுமா?